பிரவீன் உத்ரார்த். நவீன் பத்ய சைனிக்காவில் ஒவ்வொரு ஆத்தர் பற்றியும் நம்ம எஸ்ஸே எழுத வேண்டியிருக்கும். ஸோ அப்படி அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரி அவுத் அவருடைய எஸ்ஸே பார்க்கலாம். अयोध्या सिंह उपाध्याय हरियाउद. प्रस्तावना. आधुनिक हिंदी साहित्य के कवियों में अयोध्या सिंह उपाध्याय हरियाउद का प्रमुख स्थान है. ஆதுனிக் ஹிந்தி சாகித்யக்கே இப்போ இருக்க நவடேஸில் இருக்கக்கூடிய ஹிந்தி இலக்கியத்தினுடைய கவியோங்மேங் கவிஞர்களில் அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியாவுதுக்கா, அதாவது அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியாவுதுக்கு பிரமுக் ஸ்தான் ஹை, ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இருக்குது. அப் சன்ஸ்கிருத், உர்து, பாரசி और अंग्रेजी के अच्छे ज्ञाता थे. நீங்கள் சான்ஸ்கிரிட், உருது, பாரசி, இங்கிலீஷ் இந்த எல்லா லாங்குவேஜ்லேயுமே அச்சே ஞாத்தாத்தே நன்கு அறிந்தவர், இந்த மொழிகள்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சவர். ஹரியாவுது ஹிந்திக்கே மகாகவி தே. ஹரியாவுது ஹிந்தினுடைய சிறந்த கவிஞர். அவர் குஷல் வக்தா ஏவம் சஃபல் அத்தியாபக் பீத்தே. குஷல் அப்படின்னா திறமையான, வக்தா பேச்சாளர், அண்ட் சஃபல் அத்தியாபக் வெற்றிகரமான ஆசிரியரும் கூட. உபதேஷக் ஹரியாவுத். உபதேஷக் அப்படின்னா உபதேசிப்பவர், மற்றவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவங்கள தான் உபதேசகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஹரியாவுத். கவி துனியா கோ சஹி கலத் கா ஞான் தேத்தா ஹை. கவிஞர் இந்த உலகத்துக்கு சஹி நல்லது, கலத் தவறு, க ஞாத்தா தேத்தா ஹை அந்த நாலேஜை கொடுக்குறாங்க, எது சரி எது தவறு அப்படின்றத விஷயத்த நமக்கு கொடுக்குறாரு. வஹ் அப்னா அனுபவ் பிரகட் கர்னே சே நஹிங் ஷர்மாத்தா. வஹ் அவர் அல்லது அவன், அப்னா அனுபவ் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை, பிரகட் கர்னே சே வெளிப்படுத்துறதுக்கு, நஹிங் ஷர்மாத்தா வெக்கப்படுறதில்ல. वह अपने विचारों को शब्दों की सहायता से हमारे सामने रखता है. वह அவன் अपने विचारों को தன்னுடைய கருத்துக்களை, शब्दों की सहायता से வார்த்தைகளின் உதவியோடு, ஹமாரே சாம்னே நம்முடைய முன்னாடி, ரக்தாகை வைக்கிறான். ஒரு கவிஞன் அல்லது ஒரு எழுத்தாளன் தன்னுடைய கருத்துக்களை வார்த்தைகளுடைய உதவியோடு நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. உசே படுக்கர் ஹம் அப்னே லியே ஏக் ஆதர்ஷ் கட் லேத்தே ஹை. உசே படுக்கர் அவங்க எழுதின அந்த எழுத்துக்களை படித்து, ஹம் நாம, அப்னே லியே நமக்காக, ஏக் ஆதர்ஷ் கட் லேத்தே ஹை ஒரு முன்மாதிரி, அதாவது நம்ம ஃபாலோ பண்ண மாதிரி, ஒருத்தரை நம்ம பின்பற்ற மாதிரி ஒரு பர்சன். இப்போ காந்திஜி அவர் நம்ம பின்பற்றுறோம், அவருடைய வழிகளை பின்பற்றுறோம், அப்படி அவங்கள தான் ஆதர்ஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்மாதிரியான ஒரு உருவமாக நாம் எடுத்துக்கிறோம். ஸோ இவங்க சொல்கிறத வச்சு இந்த மாதிரி நாம் இருக்கணும் அப்படின்னு நாம் எடுத்துக்கிறோம். हरियाउद कहते हैं कि एक दिन मैं अपने घर के मुंडेरे पर खड़ा था. हरियाउद சொல்கிறாரு, कहते हैं அப்படின்னா சொல்கிறாரு, ஏக் தின் ஒரு நாள், நான் அப்னே கர்கே முண்டேரே பர் என்னுடைய வீட்டு மொட்டை மாடியில், முண்டேரே அப்படின்னா மொட்டை மாடியில், खड़ा था நின்று கொண்டிருந்தேன். மேரி கவிதாயின் லோகோங்கோ பசந்த் ஹை என்னுடைய கவிதைகள் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இஸ்லியே மைங் கமண்டி ஹோ கயாத்தா அதனால் எனக்கு கொஞ்சம் கர்வம் வந்துருச்சு. கமண்டினா திமிரு, கர்வம். நம்ம கவிதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நம்ம நல்லா எழுதுகிறோம் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு சின்ன கர்வம் வந்துடுது. தப் பக்தி ஹவா மேங் உடுத்தா ஆயா ஏக் தின்கா மேரி ஏக் ஆங்க் மேங் கிர் கயா. தப் அப்போ, பக்தி ஹவா மேங் வீசிய காற்றில், பக்தி அப்படின்னா காற்று வீசுறது, ஹவானா காற்று, உடுத்தா ஆயா பறந்து வந்த, ஏக் தின்கா ஒரு சின்ன தூசி, வைக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மாடுக்கு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அப்படி பறந்து வந்து ஒரு சின்ன வைக்கோல் பீஸு, மேரி ஏக் ஆங்க் மேங் என்னுடைய ஒரு கண்ணில், கிர் கயா விழுந்துருச்சு, ஈஸ்பர் மைங் பரேஷான் ஹோகயா இதில் நான் ஒரு செகண்ட் நம்ம கண்ணில் விழுந்ததுமே நமக்கு உடனே ஒரு துன்பம் உண்டாகும், ஒரு வலி உண்டாகும், என்ன நடக்குதுன்னே புரியாது. ஸோ அப்படி ஒரு குழப்பமும் துன்பமும் உண்டாச்சு அவருக்கு. லோக் மூண்ட் தேனே லகே தோ தின்கா மேரி ஆங்க் சே நிக்கல் கயா. லோக் மூண்ட் தேனே லகே, மூண்டு அப்படின்னா கண்ணில் துணியை நல்லா வாயில் ஊதி ஒத்தடம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒத்தடம் கொடுத்ததுமே. மூண்டு தேனே அப்படின்னா ஒத்தடம் கொடுத்ததுமே.
மக்கள் அதில் ஒத்தனம் கொடுத்ததுமே அந்த தின்கா வைக்கோல் மேரி ஆங்ஸே நிக்கல் கயா என்னுடைய கண்களில் இருந்து கிளம்பிடுச்சு. ஊதி விடுறது அல்லது கண்ணில் ஒத்தனம் கொடுத்து எப்படியோ ஒன்று அந்த தூசியை வெளியில் எடுத்துருவாங்க. அப்படி பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. உசே பகலே மேரா கர்வ் நிக்கல் கயா அந்த தூசி கிளம்புறதுக்கு முன்னாடியே தன்னுடைய கர்வம் அவரை விட்டு கிளம்பிடுச்சு. मेरी बुद्धि ने डांटते हुए मुझसे कहा कि तुम किस लिए इतना गर्व करते रहे. மேரி புத்தினே என்னுடைய அறிவு டாங்க்தே ஹுயே என்னை திற்றி முஜுசே கஹா என்கிட்ட சொல்லுச்சு. தும் கிஸ்லே இத்னா கர்வ் கர்த்தே ரஹே உனக்கு எங்கேருந்து இவ்வளோ திமிரு வந்தது, இவ்வளோ பெருமை உனக்கு எங்கேருந்து வந்தது. தும்கோ பரேஷான் கர்னே கே லியே ஏக் சோட்டா சா தின்கா பர்யாப்த் ஹை. தும்கோ உனக்கு பரேஷான் கர்னே கேலியே துன்பத்தை கொடுக்கறதுக்காக ஏக் சோட்டாசா ஒரு சின்ன தின்கானா வைக்கோல், பர்யாப்த் ஹை போதுமானது. உனக்கு இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன தூசியே போதுமானதாக இருந்தது. அகங்கார் மனுஷியக்கோ பத்தன் கி ஓர் லே ஜாத்தா ஹை. அகங்காரம் அதாவது ஈகோ மனுஷக்கோ மனிதனை பத்தன் அப்படின்னா வீழ்ச்சியின் பக்கம் கொண்டு போகுது. நமக்கு எப்போ திமிரு வருதோ கர்வம் வருதோ அப்போவே நமக்கு வீழ்ச்சி ஆரம்பம் அப்படின்னு அர்த்தம். அகங்கார் மத்கரோ அதனால ஈகோ கொள்ளாதே, அகங்காரம் கொள்ளாதே. ஐசா ந கர் கவி அப்னா அனுபவ் பத்தாக்கர் சாபித் கர்த்தே ஹை கி அகங்கார் புரி பலாஹை. ஐசா ந கர் அப்படி சொல்லாம, அகங்கார் மத்கரோ அப்படின்னு சொல்லாம, கவி அப்னா அனுபவ் பத்தாக்கர் நீங்கள் அகங்காரம் கொள்ளக்கூடாது அப்படின்னு மட்டும் சொல்லி விட்டுருந்துருக்கலாம். ஆனால் அப்படி சொன்னால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்றதுனால தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி சாபித் கர்த்தேங்க அதை ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. ஸோ அகங்காரம் வந்தால் நம்ம எந்தளவுக்கு கீழே ஆகுவோம் அப்படின்றத தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக சொல்லியிருக்காரு. அகங்கார் புரி பலாகை அது ஒரு தீமையான ஒரு பலம். அதாவது நன்மை தீமை ரெண்டு விஷயம் இருக்கிறதுனால ரெண்டுமே நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். ஸோ ஆனால் இந்த ஈகோ நமக்கு ஒரு கெட்ட பலம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹம் பாட்டக் ஸ்வத்தஹ சமஜ் ஜாத்தே ஹை கி ஹமே அகங்கார் நஹிங் கர்னா சாஹியே. ஹம் பாட்டக் நாம் படிக்கிறவங்க, ஹம் அப்படின்னா நாம, பாட்டக் அப்படின்னா இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் எழுதுனதை படித்தவங்க, स्वतः தானாகவே சம்ஜி ஜாத்தே ஹை புரிஞ்சுக்கிறோம் கி ஹமே அகங்கார் நஹிங் கர்னா சாஹியே நம்ம அகங்காரப்படக்கூடாது. ஸோ அகங்காரத்தால் என்ன நடக்கும் அப்படின்றத ஒருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவே நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடிகிறது. பிரேரணார்த்தக் ஹரியாவுது. பிரேரணார்த்தக் அப்படின்னா ஒருத்தருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது, ஒருத்தருக்கு தூண்டுதலாக இருக்கிறது. அந்த மாதிரி ஹரியாவுது என்ன ப்ளே பண்ணியிருக்கார் அவருடைய ரோலை. ஹர் மனுஷ்ய சாத்தா ஹை கி தேஷ் அவுர் தேஷ்வாசி குஷி ரஹேங். ஒவ்வொரு மனுஷனும் விரும்புகிறான் என்ன அப்படின்னா தேஷ் அவர் தேஷ்வாசி நாடும் நாட்டில் இருக்க மக்களும் சுக்கி ரஹேங் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறான். காஸ்கர் கவி ஹர் தரசே தேஷ் பக்த் பிராணி ஹோத்தா ஹை. காஸ்கர் முக்கியமாக கவிஞர் ஹர் தரசே ஒவ்வொரு விதத்திலும் தேசபக்த பிராணி ஹோத்தாகை. தேஷ்பக்தனா தேசபக்தன், பிராணி அப்படின்னா இந்த இடத்துல விலங்கு அப்படின்னு மீனிங் ஆகாது, ஒவ்வொரு லிவிங் பீயிங்கும் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு லிவிங் பீயும் ஆகிறான். வஹ் ஜான்தா ஹை கி தேஷ் கி உன்னதி கர்ம வீரோं के हाथों में है. அவனுக்கு தெரிகிறது, ஜான்தாகைனா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, கி என்னன்னா தேஷ்கி உன்னதி இந்த கண்ட்ரினுடைய முன்னேற்றம் கர்ம வீரோங்கே ஹாத்தோங் மெங்ஹை கர்ம வீரர்கள் அதாவது செயல் வீரர்கள், ஒரு விஷயத்தை எடுத்தால் அது செய்து முடிக்கிறவன் தான் செயல் வீரன். ஸோ அவனுடைய கைகளில் தான் இருக்குது. इसलिए ஹரியாவது ஹர் பாரத்வாசிக்கு கர்ம வீர்கே ரூப் மெங் தேக்னா சாத்தே ஹை. இதனால் ஹரியாவது ஒவ்வொரு இந்தியனையும் செயல் வீரனாக பார்க்க விரும்புகிறார், அந்த ரூபத்தில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறார். எல்லாருமே எடுத்த செயலை முடிக்கக்கூடியவனாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. हमें कर्मवीर का लक्षण बताकर हमें कर्मवीर बनने की प्रेरणा देते हैं. हमें कर्मवीर का लक्षण बताकर கர்மவீரன் அப்படின்னா அவன் எப்படி இருக்கணும், அந்த லட்சணங்கள் அவன்கிட்ட என்னென்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்றத சொல்லி ஹமிங் கர்மவீர் பன்னேக்கி நாம் கர்மவீரனாக ஆவதற்கு प्रेरणा देते हैं தூண்டுதலை கொடுக்கிறார். कवि कहते हैं कि आज के काम अभी करने वाले ही कर्मवीर हैं. கவிஞர் சொல்கிறாரு ஆஜ் கே காம் இன்றைய வேலை, அபி கர்னே வாலே உடனே இப்போவே செய்கிறவன் தான் செயல் வீரன் அப்படின்னு சொல்கிறாரு. முசிபத்தோங்கா முஸ்குராக்கர்
सामना करने वाले ही कर्मवीर हैं. முசிபத்தோங் அப்படின்னா கஷ்டங்கள், கஷ்டங்களை முஸ்குராக்கர் சிரித்து கொண்டே, சாம்னா கர்னே வாலே எதிர்கொள்றவன் தான் கர்மவீர் ஹைங் கர்மவீரன். வே கர்மவீர் பர்வத் கோ காட்கர் சடக் பனா சக்தே ஹைங். அந்த செயல் வீரன் பர்வத் அப்படின்னா மலை, மலையை வெட்டி அதை ரோடா ஆக்கிடுவான். அவர் மறுபூமி மேங் நதியாங் பகா சக்தே ஹை. மறுபூமினா பாலைவனம், பாலைவனத்தில் கூட அவன் வந்து ஆற ஓட வச்சிருவான். ஸோ அந்தளவுக்கு அவன்கிட்ட முயற்சி இருக்கும். மலையை எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சு ரோடாக்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. பாலைவனத்தில் தண்ணி வர வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பட் ஒரு கர்ம வீரன் இது எல்லாத்தையுமே செய்வான். யஹாங் தியான் தேனா ஹை கி தசரத் मांझी नामक एक व्यक्ति ने सचमुच पहाड़ को काटकर सड़क बनाई है. இங்கே நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இதெல்லாம் சாத்தியமா, சும்மா கவிஞர் வந்து பேச்சுக்கு எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. தசரத் மாங்ஜி அப்படின்ற பெயரை உடைய ஒரு பர்சன் சச்முச் உண்மையாகவே பஹாடுகோ காட்கர் ஒரு மலையை வெட்டி சடக் பனாயி ஹை ஒரு ரோடா அமைச்சிருக்காரு. जो भी देश इस दुनिया में आगे बढ़े ऐसे ही कर्मवीरों के कारण आगे बढ़े. जो भी देश இந்த தேசம் இஸ் துத்தியாங் மேங் ஆகே படே. ஆக்சுவலி அது துத்தியான்னு இருந்திருக்காதுமா, துனியா. ஓகேவா, துனியா மேங் ஆகே படே ஐசே ஹி கர்மவீரோं के कारण ஆகே படே. जो भी தேஷ் எந்த நாடுகள் எல்லாமே இஸ் துனியா மேங் இந்த உலகத்தில் ஆகே படே முன்னேறி இருக்கோ ஐசேஹி கர்ம வீரோங்கே காரன் இப்படிப்பட்ட செயல் வீரர்கள் அவங்களால தான் ஆகே படே முன்னேறி இருக்கு. ये सब कह चुकने के बाद कवि भारतवासियों को उन्नति के पथ पर अग्रसर होने की प्रेरणा देते हैं. ये सब कह चुकने के बाद இது எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கு பிறகு, கஹ் சுக்னேனா சொல்லி முடித்த, கே பாத் பிறகு, கவி பாரத்வாசியோங்கோ கவிஞர் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களை, உன்னத்திக்கே பத்பர் முன்னேற்றம் அந்த பாதையில், பத்பர்னா அந்த வழியில், அக்ரஸ் ஹோனேக்கி முன்னேறி செல்றதுக்கு, பிரேரணா தேத்தே ஹை தூண்டுதலை கொடுக்குறாரு. லோக் ஜப் ஐசே சமய பாக்கர் ஜனம் लेंगे कभी देश की और जाति की होगी भलाई भी तभी அப்படின்னு சொல்கிறாங்க. லோக் மக்கள், ஜப் ஐசே சமய எப்படி இந்த சமயத்தில், பாக்கர் ஜன்ம லேங்கே கபி இந்த மாதிரி நாம் பிறப்பு எடுக்கிறோமோ, அதாவது மக்கள் எப்போ இந்த மாதிரி சமயத்தில் பிறப்பை எடுக்கிறோமோ, தேஷ் கி ஓர் இந்த நாட்டிற்காக, ஜாதி கி ஹோகி பலாயி பி தபி அப்போதான் இந்த தேசத்துக்கும் சரி அந்த இனத்துக்கும் சரி நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கவி ஹரி அவுத், கவிஞராக ஹரி அவுதனுடைய பார்ட். कवि साधारण बात को महान शब्दों की सहायता से व्यक्त करता है. கவிஞர் சாதாரண விஷயத்தை கூட மகான் சப்தோं की सहायता से பெரிய வார்த்தைகளுடைய உதவியால் அல்லது சிறந்த வார்த்தைகளின் உதவியால் व्यक्त करता है வெளிப்படுத்துகிறாரு. कभी महान तत्व को सरल शब्द में व्यक्त करता है. கவி எப்பயுமே மகான் தத்துவ ஒரு சிறந்த விஷயத்தை கூட சரல் சப்தோமே சிம்பிளான வார்த்தைகளில் வியக்து கர்த்தாக வெளிப்படுத்துகிறாரு. இஸ்லே கவி மானா ஜாத்தாக அதனால தான் அவரை வந்து கவிஞன்னு சொல்கிறாங்க. ஒரு சாதாரண விஷயத்தை கூட ஒரு பெரிய வார்த்தைகளாலையும், ஒரு பெரிய விஷயத்தை கூட சாதாரண வார்த்தைகளால் சொல்கிறதுனால தான் இவங்கள கவிஞர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹர் கவி அப்னி பாஷாக்கோ பிரபாவபூர்ண பனாத்தாக ஒவ்வொரு கவிஞனும் தன்னுடைய மொழியை பயனுள்ளதாக ஆக்குகிறான். பிரபாவபூர்ணனா பயனுள்ளதாக செய்கிறான். இஸ்லியே அலங்காரம் அவர் முகாவரும் கா பிரயோக கர்த்தாக அதனால தான் அவங்க வந்து அணி இலக்கணம், அலங்காரம் அப்படின்னா அலங்காரம் உங்களுக்கு இந்த இதில் செகண்ட் பேப்பரில் வந்திருக்கும். ஸோ அணி இலக்கணங்கள் அதையும் முகாவரம் மரபு சொற்கள் இடியாம்ஸ் இதையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஹரியவுத் ஐசேஹி கவி பரம்பராமிங் ஏக்தே ஹரியவுதும் இந்த மாதிரி கவிஞர்கள் எழுதக்கூடிய இந்த பரம்பரையை சேர்ந்தவர். பாஷா கோ பிரபாவசாலி பனானே கே லியே உன்ஹோனே முகாவரும் और लोकोक्तियों का सुंदर प्रयोग किया है. பாஷா கோ ஒரு மொழியை,
பிரபாவ்ஷாலி பனானே கெலியே ஆதிக்கம் உள்ளதாக காட்டுறதுக்கு, அதாவது அந்த லாங்குவேஜினுடைய அந்த டெப்த் இருக்கணும் அப்படின்றத காட்டுறதுக்காக அவர் முகாவரை இடியாம்ஸையும் மரபு சொற்களையும் லோகோக்தியாங் பழமொழிகள் ப்ராவர்ப்ஸையும் சுந்தர் பிரயோக்கியாக ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காரு. கர்மவீர் கவிதா மேங் கவுத்தேஹேங், கர்மவீர் அப்படின்ற இந்த கவிதையில் சொல்கிறாரு, பூல்கர் வே தூஸ்ரோं का मुंह कभी ताकते नहीं, जो कि हंस हंस के चबा लेने हैं लोग का चना, है कठिन कुछ भी नहीं जिनके हैं जी में यह तना, कोस कितने ही चलें पर वे कभी तकते नहीं, कौन सी है गांठ जिसको खोल वे सकते नहीं, वे गगन के फूल बातों से वृता नहीं तोड़ते, भूलकर वे दूसरों का मुंह कभी தாக்தே நஹிங், பூல்கர் மறந்தும் கூட, வே அவர்கள், தூஸ்ரோं का मुंह மற்றவருடைய வாயை, கபி தாக்தே நஹிங் அதை அவங்க எப்பயுமே தாக்குவதில்லை, தாக்தே அப்படின்னா தாக்குதல் செய்வது கிடையாது. ஜோக்கி ஹங்ஸ் ஹங்ஸ்கே சபா லேனே ஹைங் லோ கா சனா. ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இஆர்சியாகவே வந்திருக்குது. பேஜ் நம்பர் 148 இருக்குது பாருங்கள். மீதி இருக்க அந்த 5 லைன்ஸும் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. கவுன் வரைக்கும் இருக்கிறது. ஓகேங்களா, அதுலேயே வியாக்கியா பாருங்கள். வே முசீபத்தோं को हंसते हंसते जेल लेते हैं, அவங்க துன்பங்களை சிரிச்சுக்கிட்டே பொறுத்துக்கிறாங்க. உன் கர்ம வீரோங்கோ கோய் பி காம் கட்டின் நஹிங் ஹை, அந்த செயல்வீரனுக்கு எந்த ஒரு வேலையும் கஷ்டம் கிடையாது. வே காம் கர்த்தே கர்த்தே பகு தூர் சலே ஜாத்தே ஹை, அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே ரொம்ப தூரம் வரைக்கும் போயிடுறாங்க. ஃபிர்பி வே கபி நஹிங் தக்தே, அப்போ கூட அவங்க டயர்ட் ஆகிறதே இல்லை. வே ஹர் சமஸ்யா கா சமாதான் டூன் லேத்தே ஹை, அவங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதுக்கான சொல்யூஷன்ஸை தேடிக்கிறாங்க. ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதை எப்படி விளக்குறது அப்படின்றதையும் அவங்க தேடிக்கிறாங்க. வே ககன் கே ஃபுல் பாத்திங் சே விருத்தா நஹிங் தோடுத்தே, வே ககன் கே ஃபுல் தோட்னா அப்படின்னா கிடைக்காத ஒரு விஷயத்தை நினைக்கிறது. அவங்க ஒரு கிடைக்காத ஒரு விஷயத்தை எண்ணி எப்பயுமே கவலைப்பட்டு இருக்கிறதுல டயத்தை வீணாக்குவது இல்லை. ஸோ இது இந்த போயம்கான எக்ஸ்பிளனேஷன். ஸோ இஆர்சியில் பாருங்கள், உங்களுக்கு புரியும். வித் மீனிங்கும் அந்த இடத்துல வந்து இருக்குது. ஓகேவா. कवि प्रसंगों के अनुसार अपनी कविता की भाषा बनाता है. कवि प्रसंगों के अनुसार பாராட்டுகளுக்கு ஏத்தபடி अपनी कविता की भाषा தன்னுடைய கவிதையின் மொழியை बनाता அந்த அமைப்பை வந்து உருவாக்குறாரு. हरिऔध की एक तिनका और कर्मवीर दोनों की कविताएं उपदेश देने वाली कविताएं हैं. ஹரிௌதனுடைய ஏக் தின்கா ஒரு வைக்கோல் அப்படின்ற கவிதையும், கர்மவீர் செயல்வீரன் அப்படின்ற இந்த கவிதையும், தோனோங்கி இந்த இரண்டுமே கவிதாயிங் உபதேஷ் தேனே வாலி கவிதாயிங் ஹை, நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு கவிதை. இஸ்லியே இன் கவிதாவோங் மிங் ஹரிऔதனே உபமா உத்பேக்ஷா ஆதி அலங்காரங்கா பிரயோக் நஹிங் கியா ஹை, அதனால் கவிஞர் இந்த கவிதையில் உபமா அப்படின்னா உவமை, உத்பேக்ஷா அப்படின்னா தற்குறிப்பேற்றணி அப்படின்னு சொல்லுவாங்க. உவமை அணி, தற்குறிப்பேற்றணி, இந்த மாதிரியான அணி இலக்கங்களை பிரயோக் நஹிங் கியாக யூஸ் பண்ணல. ஏன்னா எல்லாருக்கும் ஈஸியாக புரியணும், ரொம்ப கிராமட்டிக்கலாக இருந்தால் கவிஞருடைய கவிதை புரியாமல் போயிடும் அப்படின்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரியான வார்த்தைகளை மட்டுமே இதில் பயன்படுத்தியிருக்காரு. உபசங்கார், கவி ஹரிऔध की क्षमता अनोखी है, கவி ஹரிऔதனுடைய திறமை ஒப்பற்றது. उनकी खड़ी बोली से प्रभावित होकर पथ प्रदर्शन पाकर ही अन्य कवि खड़ी बोली में लिखने लगे. उनकी खड़ी बोली से அவருடைய खड़ी बोली அப்படின்ற மொழியால் பிரபாவித் ஹோக்கர் ஈர்க்கப்பட்டு, பத் பிரதர்ஷன் பாக்கர் ஒரு வழிகாட்டியாக, அதாவது இவர் காட்டின வழியில் இதில் கூட இந்த மாதிரிலாம் கவிதை எழுதலாம் அப்படின்றத இவர் காட்டினதுக்கப்புறம் அந்த வழிகாட்டுதல் பேரில் பார்க்குற அந்த வழிகாட்டுதலை கெட் பண்ணி அந்நிய கவி மற்ற கவிஞர்கள் கடிபோலி மீங் லிக்னே லகி கடிபோலி மொழியில் எழுத ஆரம்பித்தாங்க. ஆஜ் கடிபோலி பிரசித்த ஹை, இன்னைக்கு கடிபோலி அப்படின்ற இந்த மொழி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. தோ இஸ்கா மூல் அவர் முக்கிய காரன் ஹரிऔध ஹை, அதனுடைய மூல காரணமும் முக்கிய காரணமும் ஹரிऔध தான். இந்த கடிபோலி அப்படின்ற மொழியை அதுலேயும் நம்ம எழுதலாம்,
நம்மளால் முடியும் அப்படின்னு அதை ஃபேமஸ் ஆக்குனவர் யாருன்னா ஹரியாவுது தான். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தன்யவாத்.